தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் தனுஷ் தன்னுடைய பன்முக திறமையால் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி வருபவர். ஒரு நடிகராக தன்னுடைய கரியரை துவங்கி பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளான தனுஷ் தன்னை ஒரு ஹீரோவாக தமிழ் சினிமாவில் நிலைநிறுத்திக் கொண்ட பின்னர் பாடகர், பாடலாசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர் என தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி கண்டார். இவர் கடைசியாக தன்னுடைய 50வது திரைப்படமான ராயன் படத்தை இயக்கி அதில் நடித்திருந்தார். சுமார் 80 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் ரூபாய் 170 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்ததாக கூறப்பட்டது. இந்த படத்தில் இதுவரை பார்த்திராத தனுஷின் புதுமையான தோற்றத்தையும் நடிப்பையும் ரசிகர்களால் பார்க்க முடிந்தது. ஏற்கனவே பாப்பாண்டி படத்தை இயக்கி வெற்றி இயக்குனராக தன்னை தமிழ் சினிமாவில் நிலைநிறுத்திக் கொண்ட தனுஷ் ராயன் படத்திலும் தன்னுடைய சிறப்பான இயக்கம் மற்றும் கதைக்களத்தால் ரசிகர்களை குஷியாக்கினார். இந்த படத்தை தொடர்ந்து இட்லி கடை என்கிற படத்தையும் எடுத்து முடித்துள்ளார். இந்த படத்தை தவான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. இட்லி கடை படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக தேசிய விருது நாயகி நித்யா மேனன் நடித்துள்ளார். இரண்டாவது நாயகியாக ஷாலினி பாண்டே நடிக்க ஜி.வி. பிரகாஷ் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்நிலையில் இந்த திரைப்படத்தில் தனுஷுக்கு வில்லனாக நடித்துள்ள ரஜினி சாரின் சம்பளம் குறித்த தகவல் கசிந்துள்ளது. இட்லி கடை படம் ஹீரோவுக்கு நிகரான வில்லன் ரோல் என்பதால் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும், மேலும் ஹீரோவாக நடிக்க ரூபாய் 200 கோடி சம்பளமாக வாங்கும் ரஜினி சார் இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க ரூபாய் 100 முதல் 150 கோடி வரை சம்பளமாக பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை தயாரிப்பு நிறுவனம் ஒத்துக்கொள்ளாததால் மற்றும் ரஜினி சாரும் ஒத்துக்கொள்ளாததால் வேறு வில்லனை தேடி வருகிறார் தனுஷ் அவர்கள். இதனால் இட்லி கடை படத்தில் ரஜினி அவர்கள் கௌரவ தோற்றத்தில் வர வாய்ப்புள்ளதாம். என்னை மன்னித்து விடு தனுஷ் என்று ஒரு வீடியோ மூலம் ரஜினி சார் மன்னிப்பு கேட்டுள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.